ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான முட்டை கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். இதே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. வேக வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி கீரல் போடும்போது அதோட வந்து மசாலா தூள் எல்லாமே அதில் போய் சேரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கீரல் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்ந்து காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கூட சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிரட்டிட்டு அது கூட நான் முட்டையை வந்து சேர்த்துறேன். நம்ம வந்து சேர்க்கும்போது அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கிறேங்க. ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிரும், நமக்கு வந்து கருப்பாக இருக்கும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா அப்புறம் பிரட்டி விடுங்க. பிரட்ட அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளும் உப்பும் வந்து இந்த முட்டையில் போய் நல்லாவே சாடுற மாதிரி நல்லா கொஞ்சம் தூரம் நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பிரட்டி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு பிரட்டினதுக்கப்புறமா நாம் வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். முட்டை வந்து பிரட்டும் போது உடச்சிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். வேறு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டு இப்போ உரமாக வச்சுருங்க. இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே சோம்பு சேர்த்தாச்சு. அதனால் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து ஸ்லைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கொத்து அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துருங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா பிரண்டு வரட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து சேர்த்துருங்க. நான் மறந்துட்டேன். அதனால் நான் வந்து இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க வெங்காயத்தோடவே. இப்போ இதையும் சேர்த்துட்டு லைட்டாக அதையும் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து எல்லாத்துலேயும் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியை மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்பவும் நைஸாக அரைக்கலை. நைஸாக அரைக்கிறது கொரன்னு தான் நல்லாயிருக்கும். அதனால் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக ரொம்ப மெல்லிஸாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாவே நமக்கு வந்து போதும். நம்ம வந்து கிரேவியாக தான் வைக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு நம்ம ஊற்றின தண்ணியும் வந்து பாருங்கள் நல்லா வற்றி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்து இருக்குது. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். எல்லா முட்டையுமே இதில் வந்து சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த மசாலா கூட வறுக்கும்போது அந்த மசாலாவும் இது கூட சேர்ந்துருக்கும். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிரேவியில் போட்டிருக்க மசாலாவும் இதில் போய் சேர்றதுனால நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுவில் வந்து ஒரு கீரல் ஒன்று போட்டிருக்கோம். அதனால் உள்ளே அந்த மஞ்சள் கருவிலையும் போய் அந்த மசாலா சேரும். அப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி போட்டு ஸ்லோலி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பிரட்டி விட்டோம்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் லைட்டாக நம்ம வந்து தூவி இறக்கிடலாம். நமக்கு சூப்பரான அருமையான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.